கூட்டம் தட்டி வந்து நம்மளை பிடிக்க போகுது. அம்மாவோட தலையை பிடிச்சிருச்சு. யாராவது காப்பாத்துக்க. ஐயோ என்ற தலை விடு, ஐயோ என்ற தலை விடு, எனக்கு வலிக்குது என்ற தலை விடு. ஐயோ அந்த டெமோ டாக் நம்ம பாட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ அம்மா இப்படி போயிட்டியே அம்மா. எனக்கு அம்மா என்ன தெத்த போச்சு இப்படி எழுதிட்டு கிடக்குறேன். டாக் தானே தூக்கிட்டு போயிருக்குது, வா போய் கூப்பிட்டு வந்துடலாம். ஏண்டி என்னமோ பக்கத்து வீட்டு டாக் தூக்கிட்டு போற மாதிரி சொல்றேன். இது டெமோ டாகா மாதிரி எப்படி போய் காப்பாத்துறது? ஏனுமா அழுகாதீங்க, நம்ம சீக்கிரமா இந்த இதுக்குள்ள போகணும், இல்லாட்டி பாட்டி காப்பாற்றவே முடியாது. வாங்க சித்தி எல்லாரும் வாங்க, இதுக்குள்ள ஏறுங்க. இல்லாட்டி நம்மளும் வந்து தூக்கிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் பாட்டியோட சேர்த்து நம்மளும் போயிடுவோம். யாருமே பாட்டியும் காப்பாற்ற முடியாது, நம்மளையும் காப்பாற்ற முடியாது. எல்லாரும் அதுக்குள்ள போங்க. சரி நீ ஏறானே எப்படி ஏறணும் தெரியலையே. அப்படியே ஒவ்வொருத்தரும் அதுக்குள்ள போங்க சீக்கிரம். அக்கா நீ விட்டு போட்டு போயிட்டியே. அட சித்தி சீக்கிரமா போய் ஏறு. நம்ம இந்த பஸ்ல ஏறிட்டு இருக்கோம், சீக்கிரமா போ. அட நீ வேற ஏடி நானே நடுங்கிட்டு இருக்க. இதுல இந்த நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இரு நாங்க உன்னை பிடிச்சி தூக்குறோம், அப்படியே ஏறி போ உள்ள சீக்கிரம். சரி வாங்க நம்மளும் ஒவ்வொருத்தரும் ஏறி உள்ள போயிடலாம் சீக்கிரம். கமான், அந்த டெமோ கவன் சவுண்ட் கேக்குது, உங்களுக்கு கேட்கவே இல்லையா? வந்துட்டு இருக்காது, சீக்கிரம் வாங்க. ஐயோ சரஸ்வதி, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு கொலையில நடுங்கு சரஸ்வதி. என்ன இதெல்லாம்? எங்க போயிட்டு வந்தீங்க? இப்ப அத்தை எங்கன்னு போய் தேடுறது? ஐயோ அதை எங்க மாமா கேட்குறீங்க? அம்மா வந்து மிருகம் தூக்கிட்டு போயிடுச்சு, எப்படியாவது அம்மாவை காப்பாற்றணும் மாமா. ஆமாங்க மச்சா, அந்த மிருகத்துக்கிட்ட தப்பிச்சு வரக்குள்ள எங்களுக்கே போதும் ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லாம் தூங்குறாங்க, எல்லாம் பயந்து கிடக்குறாங்க. இனி நம்ம யார்கிட்ட சொல்லி எப்படி அதை கண்டுபிடிக்கணும்னு தெரியலையே. மறுபடியும் அந்த கேட்டுக்கு போய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ளே போனால் தான் அம்மாவை கண்டுபிடிக்க முடியும். சரி கவலைப்படாதீங்க, எப்படியாவது நம்ம வந்து அத்தையை கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு நைட்டே நம்ம எல்லாரும் கிளம்புறோம், புரியுதா? அந்த வீட்டுக்கு போய் மறுபடியும் அந்த கேட்டுக்குள்ளேயே நம்ம போய் எப்படியாவது அத்தையை தேடி கண்டுபிடிக்கிறோம், புரிஞ்சுதா? எல்லாம் அதுக்கு ரெடி பண்ணுங்க. சரிங்க மாமா, அப்படியே பண்ணுறோம். எல்லோரும் போகலாம். அது என்னென்னு தேவையோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். என்னாலும் சரி அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு தான் வந்து ஆகணும். எல்லாம் ரெடியாக இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த மரத்துக்குள்ளே மறுபடியும் போகணும். ஏன்னா அங்கே போய் தான் நம்ம இதுக்குள்ளே வந்தோம். கண்டிப்பாக அங்கே போய் நமக்கு கண்டுபிடிச்சி தேடி எப்படியாவது பாட்டி கூட்டிகிட்டு வந்துடலாம். சரியா? சித்தி அம்மா 2 பேரும் அழுதாமல் இருங்க. ஐயோ திரும்பவுமா? இந்த டைம் யாரெல்லாம் காணாமல் போக போகிறாங்களோ தெரியலையே. எனக்கு ஒரே பயமாக இருக்குதே. சித்தி பயப்படாதீங்க, இந்த தாண்டி நம்ம யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டோம். கண்டிப்பாக நம்ம எப்படியாவது பாட்டி கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? ஆமாங்க, நீ எப்படியாவது கண்டுபிடிச்சலாம், கவலைப்படாமல் இருங்க. சரி சீக்கிரம் உங்கள் கையில் இருக்கிற இந்த லைட்டெல்லாம் எடுங்க, பேட்டரி லைட்டில் எடுங்க. இந்த கத்தி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப தைரியம் வந்துடுச்சு. அக்கா நீ அழுகாத, எப்படியாவது நம்ம போய் அம்மாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடலாம். வாங்க எல்லாரும் போகலாம். அடேங்கப்பா, கத்தி பார்த்தோன்னு வீரம் வந்துருச்சாமா. இத்தனை நேரம் உட்காந்து அழுதுட்டு கிடந்தா திடீர்னு வீரம் வந்துருச்சு. பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு. சரி வாங்க எல்லாம் மரத்துக்குள்ள போகலாம். அட என்னது மரத்துக்குள்ள கூடு கட்டிக்குது, சிகப்பு கலர்ல இருக்குது. ஐயோ நான் வரல, இதுக்குள்ள நீங்களே போயிட்டு வாங்க. ஏன் என் அம்மாங்க உள்ள மாட்டிட்டு இருக்குது? உங்களுக்கு வந்து காப்பாற்றணும்னு தோணலையோ? அவ்வளோ பயமா உங்களுக்கு? ஐயோ சரஸ்வதி அப்படி இல்லை, பார்த்தோன்னு பயந்துட்டு அதனாலதான் அதான் வர்றேன், உன் கூட வர்றேன். உன்னை விட எதையாவது பார்த்து பயக்க முடியுமா? அதுக்கு தான் நீயே இருக்கிறிய. எதே? அப்பா போதும் நீங்க 2 பேசுனது. வாங்க உள்ள போலாம். பாட்டி எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னே தெரியல. சரி நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன், என்னை ஃபாலோ பண்ணி எல்லாரும் பின்னாடி வாங்க. அட என்னது ஒரே பனியா கொட்டுது. இங்கேயே உங்க அம்மா தொலைஞ்சு போனாங்க. என்ன ஒரே மிருகமெல்லாம் சத்துற மாதிரி கத்தம் கேட்கற மாதிரி இருக்குதே, ஒரு மாதிரி பயமா இருக்குதே, வாயில குளருது. ஐயோ அப்பா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறீங்களா? வாங்க நம்ம போய் தேடணும், நிறைய இடத்துல நடக்க வேண்டியது இருக்குது. சீக்கிரம் வாங்க. அந்த மிருகம் நடந்து வருது, நான் அந்த மிருகத்து கூட சண்டை போட போறேன். நீங்க சீக்கிரமா போய் 2 பேரா பிரிஞ்சு போய் எப்படியாவது பாட்டி தேடுங்க சீக்கிரம். ஏங்கன்னு உன்னால அப்ப சொல்ற மிருகத்துக்கு கூட சண்டை போட முடியுமா? வீட்டுக்கு நாயை பார்த்தாலே பயந்து ஓடுவியே கண்ணு. ஏன் அனிதா, அங்க என்னமோ பெரிய பில்டிங் இருக்குது, வாங்க எல்லாரும் அங்க போயிடலாம். அங்க போய் ஒழிஞ்சிக்கலாம், இதுக்கு தப்பிச்சல வாங்க. ஆமா எல்லாரும் ஓடுங்க. எங்கன்னு இது என்ன ஒரே இதா இருக்குது, இருட்டா இருக்குது. இந்த மிருகம் இங்கேயும் வந்துட்டு இருக்க மாட்டேங்குது. சீக்கிரம் வாங்க, வேற எங்காவது போகலாம். இப்போ அம்மா எங்கன்னு தெரியலையே. ஐயோ அது வந்துருச்சு. இன்னும் பெரிய வீராங்கனை பேசினாங்க, மிருகம் வந்துருச்சுன்னு நடுங்குற அளவுக்கு வருது. ஐயோ இது என்னது? என்னென்னமோ கருப்பு கலர்ல என்னமோ
செடி மாதிரி பறவுது இங்கெல்லாம். இதெல்லாம் அந்த மிருகத்தோட கையோ காலோ என்ன கன்றாவே தெரியலையே. சரி சரி சீக்கிரம் போய் தேடுங்க உங்க அம்மால. ஐயோ அந்த மிருக செவுத்து மேலே வந்துகிட்டு இருக்கு, ஓடுங்க. ஐயோ வந்துட்டா, நம்மளை தூக்கி போட்டு வந்துட்டான். நீ திரும்பி பாரு. எல்லாரும் இங்கேயே அமைதியாக விழுந்துட்டுங்க, அது நம்ம தேடிக்கிட்டு இருக்குது. கவினி இந்த பேட்டரி கொஞ்சம் ஆஃப் பண்ணிடா. ஐயோ இது வேற ஆஃப் பண்ண முடியல, லைட் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? வெளிச்சத்தை பார்த்து அது வந்துடும். ஏய் இங்கே கூடடா, நான் ஆஃப் பண்ணுறேன். அப்பாடி ஆஃப் பண்ணிட்டா. சரி எப்படி இந்த மிருகத்தை வந்து டைவர்ட் பண்ணி நம்ம தப்பிச்சு போறதுன்னு தெரியலையே. யாரு அம்மாவா? ஆமாம் நான் தான். என்னை விட்டு போட்டு ஓடிட்டீங்க. நான் நீங்கள் ஒத்தையே அலமோதிட்டு இந்த மிருகத்து கூட போராடிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுது இதுக்கு நெருப்புனாலே ஆகாதுன்னு. அதனால தான் இதை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ஓரம் போங்க, இது ஒரு கை நான் பார்த்துக்கிறேன். அடடே அத்தை, நீங்க பெரிய விஜய் சாந்தி ரேஞ்சுக்கு ஃபைட் பண்றீங்களே, சூப்பர்.